ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து அந்த ஸ்கில் ஓரியன்டட் அந்த லேபர் ஓரியன்டட் அந்த டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இது கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பேசணும்னு, ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான டாபிக், பேசணும்னு நினச்சதுனால தான் ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ இதில் வந்து இங்கே யூஎஸில் வந்து, அதாவது யூஎஸ், துபாய் இங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்கில் ஓரியன்டட் அப்படிங்கிறத ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. லேபர் ஓரியன்டட் அப்படிங்கிறத ப்ளூ காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். என்ன கேட்டால் இந்த இடத்துல தீபக் அதை கொண்டே வந்திருக்க வேணாம். தீபக் சாதாரணமாக கொண்டு வந்த விஷயத்த அருண் பெருசாக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலாம் ஒன்று போயிட்டுருக்கு. என்ன கேட்டால் அருண் பெருசாக்கிறது பெரிய விஷயமே இல்லை, அவர் அப்படி தான் பண்ணுவார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தீபக் பண்ணது மட்டும் சரியான்னு கேட்டால் அன்னெசரியாக அவர் எதுக்கு அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அதை சொல்லணும். உங்களுக்கு இப்போ கிச்சன் டீமில் ஆள் குறைக்கக்கூடாது, அவ்வளவு தானே. எங்களுக்கு கிச்சன் டீமில் ஆள் குறைக்க வேண்டாம், எங்களுக்கு வேலை ஜாஸ்தி இருக்கும், எங்களால் வந்து ஆள் குறைச்சிட்டா செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதை வந்து ரஞ்சித் சாரும் வந்து ஆஸ் அ கேப்டனாக வந்து இல்லைப்பா உனக்கு ஹவுஸ் கிளீனிங்கில் எக்ஸ்ட்ரா வேணும் வேணான்றதை பற்றி மட்டும் பேசலாம், ஆனால் அங்கே குறைக்கணும், வெசில் வாஷிங்கில் குறைக்கணும்னு சொல்லாத. ஏன்னா வந்து இங்கே என்னை பொறுத்த இந்த விஷயத்தில் நான் கேப்டன் போது இது என்னோட டெசிஷன், ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி விட்டுருக்கலாம். இதில் தீபக் வந்து நீங்கள் பேசுங்க சார், நீங்கள் பேசுங்க சாமி அப்படின்னு சொல்லி தீபக்கை பேச விட்டு, அருணை பேச விட்டு, அது பஞ்சாயத்தாக போய் அதுக்கப்புறம் தர்ஷிகா முட்டை எடுத்து, அதுக்கப்புறம் சும்மாவும் இல்லை தீபக் சரி இவர் ஆரம்பித்து விட்டாரு, அதை அவர் வேற மாதிரி கொண்டு போயிட்டாரு அருண். அப்பயாவது தீபக் ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அப்பயுமே திருப்பி தான் சொன்னது சரின்னு பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு 2 பேருமே நின்னாங்க. அவரோட புரிதல் சரின்னு அவர் நின்னாரு, தான் சொன்னது சரின்னு இவர் நின்னாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு கேப்டன்ஷிப்பை மதிக்காம 2 பேருமே பேசிட்டு இருந்தது தான் வந்து பிரச்சனையே தவிர, இந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சது தீபக் தான், அதை வந்து பெருசாக்குனது அருண். ஆனால் அங்கே இருக்க எல்லாருக்குமே அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கேப்டன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்போது இவ்வளோ பிரச்சனையாக போனது ரஞ்சித் கேப்டன்ஷிப்புக்கு அழகில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து அந்த டீம் பிரித்து அந்த வேலை நடக்கும்போது தான் பஞ்சாயத்து ஆகும் எப்பயுமே ஒரு வாரத்தில். ஆனால் டீம் பிரிக்கிறதே ஒரு பஞ்சாயத்தானது இவர் கேப்டன்ஷிப்பாக தான் இருக்கும். அதை என்ன சொல்கிறது, அந்த ஸ்கில் என்ன கேட்டால் தீபக் வந்து ஒரு வேளை இந்த வாரம் ஹவுஸ் கிளீனிங்கில் போன வாரம் 2-3 வாரமாக என்னமோ அவர் டாய்லெட் கிளீனிங் இருந்தார் போல இருக்குது. அப்போது இதை அருண் சொல்லியிருந்தாலோ இல்லை ஜாக்லின் சொல்லியிருந்தாலோ இல்லை லேடிஸ் சைடில் யாரோ சொல்லியிருந்தா கண்டிப்பாக இவருக்கு ட்ரிகர் ஆகிருக்கும். இப்போ அருண் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக பண்ணாருன்னே கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஆனால் இதை வந்து அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொசைட்டியில் நடக்கிற அந்த விஷயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன கேட்டால் இது ஒரு சென்சிட்டிவான டாபிக். சொசைட்டிலையுமே சேலரிக்காக வேலை செய்கிறவங்க எல்லாருமே சேலரிக்கு வேலை செய்கிறாங்கன்னா அவங்கவுங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த ஒயிட் காலர் ஜாப், ப்ளூ காலர் ஜாப் அப்படின்னு வரும்போது இவங்க ஸ்கில் ஓரியன்ட், இவங்க வந்து லேபர் ஓரியன்ட் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே ஹர்ட் ஆகும், ஓகேங்களா. இவங்க அந்த புரிதலுக்காக சொன்னதாகவே இருந்தாலும் அந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரும் அங்கே வேலை செய்ய வரல, எல்லாரும் கேம் ஆட வந்திருக்கீங்க, எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்னு வந்து அருண் சொன்னதில் எனக்கு தப்பாக தெரியல. மேபி அவர் சொன்ன விதத்தில் இப்படி சுற்றி வளைச்சி அதை மேனிப்புலேட் பண்ணி சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அதில் அவர் சொன்னதில் அந்த ஒரு பாயிண்ட் உண்மை தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சொசைட்டி விஷயத்தை கொண்டு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன்னு சொன்னாலும் பர்சனல் டாஸ்க்லலாம் ஒரு வாட்டி ஜாக்லின் கூட வந்து அந்த ஸ்கூல் டாஸ்கில் அந்த குரங்கு கதையை சொல்லும் போது அது பர்சனல் அட்டாக் பண்ணாமல் இருந்ததுன்னு சொல்லி தீபக் சார் வந்து அப்படி சொன்னது தப்பு. அவர் எக்ஸாம்பிள் தான் ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க, ஆனாலுமே அது தப்பு, அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது அருண் தான், ஓகேங்களா. இப்போது தீபக் சார் அதே எக்ஸாம்பிளுக்கு வேறு சொன்னால் அது ஏன் அருணுக்கு குத்திக்கிச்சு? அப்போ தனக்குன்னு வரும்போது தான் தெரியும்ல தலைவலியும் வயிற்று வலியும். அன்றைக்கி ஜாக்லின் சொன்னது தப்புன்னு சொன்ன இதே அருண் தான் தீபக் சாருக்காக வக்காலத்து வாங்கிட்டு இன்றைக்கி தீபக் சார் சொல்கிறதும் தப்புன்னு சொல்கிறது இந்த அருண் தான். இதுக்கு நடுவில் சத்யாவை வந்து அன்றைக்கி ஜாக்லின் அப்படி சொன்னதும் தப்பு தான், பர்சனலாக போயிடுச்சு, அதையும் கேப்டன்ஷிப் கொண்டு வரணும்னு பர்சனலாக போயிடுச்சு அப்படின்னா இதுவுமே இந்த இடத்துல இந்த வாட்டி அவர் வந்துட்டு ஹவுஸ் கிளீனிங் இன்னும் அந்த டீம் பிரிக்கவே இல்லை, எல்லோரும் பிரிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வெறும் கிச்சன் டீம் மட்டும்தான் பிரிஞ்சுது. இருந்தாலும் அந்த ஹவுஸ் கிளீனிங் அந்த டாய்லெட் கிளீனிங், ஏன்னா ராணுவ வந்து போன ஹவுஸ் கிளீனிங்கில் இருந்திருக்காரு. ஹவுஸ் கிளீனிங் வரும்போது அங்கே டாய்லெட் கிளீனிங், ஹவுஸ் கிளீனிங் எல்லாமே தான் வருது, கிளீனிங் டீமு அப்படின்னு வர பட்சத்தில் அப்போது இந்த இடத்துல வந்து ராணுவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவும் இல்லை ராணுவ முன்னாடி வச்சியும் அருண் ஒரு பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறார். இதை வந்து தீபக் சார் வந்து ரொம்ப ஒரு அந்தளவுக்கு நாலேஜபிள் பர்சன்னா அது அந்த இடத்துல சரி ஓகே நம்ம ஏதோ சொன்னோம், அவன் வந்து அதை ஏதோ மேனிப்புலேட் பண்ண பார்க்குறான், இல்லைனா வந்து அது வேறு மாதிரி போகுது, நம்ம இதோட இதை விட்டுருவோம் அப்படின்னு யோசிக்காமல் திருப்பி வந்து இப்போ நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரி ஓகே ஸ்கில் ஓரியன்டட்னா என்ன, லேபர் ஓரியன்டட்னா என்னன்னு எனக்கு விளக்கம் சொல்லு, டீட்டெயில்ஸ் சொல்லு அப்படின்னு தேவையில்லாத டிபேட்லாம் அங்கே கொண்டு வந்தது தேவையே இல்லை. வேணும்னே ரஞ்சித் சாரை ஆப்பில் மாட்டி விட்டா மாதிரி தான் இருந்தது தீபக் அந்த விஷயத்தை பண்ணது. உங்களுக்கு இப்போ அங்கே என்ன டிஸ்கஷன் தேவை?
கிச்சன் டீமுக்கு ஆள் ஜாஸ்தி வேணுமா, இல்லை ஹவுஸ் கிளீனிங் ஆள் கம்மி பண்ணணுமா? இதை உங்களுக்கு செய்யற வேலையை பொறுத்து கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, எக்ஸ்ட்ரா ஆள் சேர்த்துக்கோங்க, சேர்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. ஏன் சொசைட்டி விஷயத்தை உள்ளே கொண்டு வரீங்க? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொசைட்டியும் பிக் பாஸ் வீடும் ஒன்றும் கிடையாது. இதே 2 பாய்ஸை நான் கேட்குறேன், ஸ்கில் ஓரியன்டட்னு நீங்கள் கிச்சனில் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா, எத்தனை கேர்ள்ஸ்க்கு இப்போ வரைக்குமே வீட்டில் செய்கிற லேடிஸ்க்கு அது ஸ்கில் ஓரியன்டான ஜாபு, சூப்பராக ஜாப் செய்யுங்க அப்படின்னு அப்ரிசியேஷன் கிடைக்குது. நீ என்ன வீட்டில் சமைச்சிட்டு தானே இருக்க? அதே மாதிரி சொசைட்டிலையுமே இப்போ வந்து அது ஸ்கில் ஓரியன்டட்னு வந்து ஓரளவுக்கு இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேட்ரிங் நடத்துகிற பட்சத்துலையோ, ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு குக் ஆகிற பட்சத்துலையோ, இல்லை ஹோட்டல்ஸில் வேலை செய்யும்போது எய்தர் கேர்ள் ஆர் பாய் யாராக இருந்தாலுமே அந்த ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குது. ஒரு 15-20 இயர்ஸ் பேக் வச்சுக்குவோமே, ஒரு கல்யாணத்துக்கு சமைக்கிறவங்கள கூட நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கில் ஓரியன்டட்னு சொல்லி அவங்களுக்கான மதிப்பியாக கொடுப்போம். சமைக்காரங்களுக்கு இந்த காசை கொடுத்துருப்பா, சமைச்சவங்களுக்கு இந்த காசை கொடுத்துருப்பா அப்படின்னு தானே சொல்லுவோம். ஏன் இப்போ மாதம்பட்டி அவர் ரங்கராஜ் அவரோட அப்பா அவர் இப்போ அந்தளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்காரு சூப்பராக. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் சமையல் அந்தளவுக்குலாம். ஆனால் அவர் அப்பா குக்காக இருக்கிற காலத்தில் இப்போ இவர் சோஷியல் மீடியாவில் இவர் வேறு மாதிரி சமைச்சிட்டு பிஎம்கே சமைச்சு போட்டு அந்தளவுக்கு வேறு மாதிரி வேறு லெவலில் இவர் போயிட்டுருக்காரு. ஆனால் அவரோட அப்பா சமைக்கிற காலத்தில் நான் அவரோட பேட்டி பார்க்குற பட்சத்தில் அவர் சொல்கிறார், என்னோட அப்பா சமைக்கிற காலத்தில் எங்கள் அப்பாவை மரியாதையை கூட யாரும் நடத்தினதில்லை. எங்கள் அப்பா பேரை சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. சமையல்காரர் தான் கூப்பிடுவாங்க. அது கூட சமையல்காரன்றத ஒரு சிலர் மரியாதையாக சொல்லுவாங்க. ஒரு சிலர் அந்த அவருங்கிறத கூட சொல்ல மாட்டாங்க. நம்மள நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். வேலைக்காரன், சமையல்காரன் அப்படிலாம் சொல்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து, ஏன்னா அந்த ஜாபுக்கு வந்து அவங்க ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்க இல்லைங்கிறத மீறி அந்த ஜாப் தானே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்த காலம்லாம் இருந்திருக்கு. 15-20 இயர்ஸ் பேக். இன்னமும் ஒரு சிலர் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. அப்போது லேபர் ஓரியன்டாக அப்போது ஒரு காலத்தில் இருந்த ஜாப் இன்றைக்கி ஸ்கில் ஓரியன்டாக மாறி இருக்கு. இல்லைன்னு நான் சொல்லலை, அக்செப்டபிள் தான். பட் ஆனால் அதுக்காக லேபர் ஓரியன்ட் ஜாப்ஸ்ன்னு டெஃபினேட் பண்ணி வச்சுருக்க விஷயத்த இந்த பிபி வீட்டில் அது ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக்னு தெரிஞ்சு, சென்சிபிளான விஷயம்னு தெரிஞ்சு, ரொம்ப நாலேஜபிள் பர்சனான, ரொம்ப மேனஸ் தெரிஞ்ச தீபக் அதை கொண்டு வந்திருக்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட விஷயம். இதே ஸ்கில் ஓரியன்ட் இன்னுமே சமைச்சிட்ருக்க எவ்வளோ பேர் வீட்டில் சமைச்சிட்ருக்க கேர்ள்ஸை எவ்வளோ பேர் வந்து பாய்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க, ஐ மீன் ஜென்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. மேபி இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. ஓரளவுக்கு இப்போ 40% ஜென்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம், சாமான் தேய்ச்சிக்கலாம், சமைச்சிக்கலாம், துணி துவைச்சிக்கலாம். ஏன் யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணோம், டாய்லெட் க்ளீன் பண்ணோம், ட்ராஷ் போடணும். இந்தியா மாதிரிலாம் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ண ஆள், ட்ராஷ் வந்து எடுத்துகிட்டு போய் வந்து வச்சுட்டோன்னா வெளில வந்து குப்பை லாரியில் வரவங்க அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எங்கள் வேலையை நாங்களே தான் இங்கே செஞ்சுக்கணும். ட்ராஷ் கொண்டு போய் போடுறதுலேருந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் நாங்களே தான் செஞ்சுக்கணும். ஏன் சர்வெண்ட் மெய்டு கூட வைக்க முடியாது இங்கே. சாமான் தைக்கிறதுக்கு ஆள்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறது கூட இங்கே வைக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே காஸ்ட்லி அப்படின்னும் போது இங்கே சர்வெண்ட் மெய்டெல்லாம் யாரை வச்சுக்க மாட்டாங்க. டாய்லெட் க்ளீனிங் நம்ம ஊர்லலாம் வந்து அதுக்குன்னு ஆள் வச்சுருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி, 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து அவங்க வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க. இல்லை வந்து வெளியில் வந்து அந்த அந்த குப்பை லாரி போடுறவங்க அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட காசை கொடுத்து அவங்க க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். இங்கே யூஎஸ்லலாம் அதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே எல்லார் வேலையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து வீடு வேலையும் நாங்கள் தான் செய்யணும், சமைக்கிறதும். அதே லேபர் ஓரியன்ட்னு சொல்கிறேன், அந்த ஹவுஸ் க்ளீனிங், டாய்லெட் க்ளீனிங் எல்லாமும் நாங்கள் தான் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பிபி ஷோவை பொறுத்த வரைக்குமோ அங்கேயும் அதே தான். அவங்க வந்து சம்பளத்துக்கு வேலை செய்ய வரலை. அவங்க எல்லோரும் ஈக்குவல் கண்டஸ்டன்ஸ். வேறு ஃபீல்ட்லேருந்து வேறு ப்ரொஃபஷன்லேருந்து இதில் ஒரே வேலையை ஒருத்தர் ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. ஒரு வாரம் சமைக்கிற டீம் ஒரு வாரம் கிச்சன் டீமாக மாறும். கிச்சன் டீமாக இருக்காங்க, ஒரு வாரம் ஹவுஸ் க்ளீனிங்காக மாறுவாங்க. ஏதோ தீபக்கும் தான் சொன்னார், எனக்கு ஒன்றும் அவ்வளோ மட்டன் தெரியலையே, போன வாரம் நான் கொடுத்த டாய்லெட் க்ளீனிங் இருந்தீங்கன்னா. அதைத்தான் நான் சொல்கிறேன். போன வாரம் நீங்கள் டாய்லெட் க்ளீனிங்கில் இருந்தீங்க, மேபி அப்போ உங்களுக்கு இந்த டாபிக் வந்தால் உங்களுக்கே ட்ரிகர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஹவுஸ் கிளீனிங் ஐ மீன் கிச்சன் வந்து நீங்களாக விருப்பப்பட்டு ரஞ்சித் சார் கிட்ட கேட்டு, ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு கிச்சனில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு தக்காளி வெங்காயத்தில் ஆரம்பிச்சு நான் முதல்லேருந்து இதை சொல்லிட்டுருக்கேன். கிச்சன் இன்ஃப்ளூயன்ஸ் தீபக் நிறைய எடுக்கிறாரு அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கவங்களுமே சொல்லியிருக்காங்க. அப்போ கிச்சன் மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை நீங்கள் சமைக்கிறது மூலமாக சூப்பராக சமைச்சு மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு பார்க்குறீங்க. இது இந்த பிக் பாஸ் வீட்டில் சீசன் நடக்கும். போன சீசன் விசித்ராலேருந்து, அப்போ வனிதாக்கா சீசன்லேருந்து சமைக்கிறவங்களுக்குன்னு, ஏன் தாமரை செல்வி சீசன் வரப்போ, அதாவது ஆரி சார் சீசன் நினைக்கிறேன், சீசன் 4 அப்போல்லாம் கூட தாமரைக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க, நல்லா இருக்கணும். அந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த சாப்பிட்டதுக்காகவே அவங்கள நாமினேட் பண்ணக்கூடாது, அந்த சாப்பிட்டதுக்காகவே அவங்களுக்கான அந்த கிராட்டிடியூடை காட்டணும் அப்படிங்கிற ஒரு. அப்புறம் வந்து இவங்களது அர்ச்சனா, அவங்க சமைப்பாங்க கொஞ்ச நாள். அவங்க அது சீசன் 4ஆ 5ஆ எனக்கு தெரில, அது அப்படி தான் நினைக்கிறேன். ஆரி சீசன் 4 தான்.
ஸோ அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராட்டிடியூட் வந்துடும். நம்ம வந்து அவங்க கையால் சாப்பிட்ருக்கோம், இவ்வளோ நல்லா சமைச்சு போட்டிருக்காங்க, பசி நேரத்துக்கு சூப்பராக சாப்பிட்டோம், அதுக்காக கிராட்டிடியூடாக இருக்கணும்னு ஒரு விஷயம் வந்துடும். ஸோ அதனால் கிச்சன் இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்க நிறைய பேர் ஒவ்வொரு சீசன்லையுமே அது ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல இப்போ இருக்கிறது தீபக்கான்னு எனக்கு தெரியல, அந்த கிச்சன் விஷயம்னு வரும்போது. அதனால் ஸ்கில் ஓரியன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவர் அதை சொன்னார். பட் ஆனால் அந்த வார்த்தை இருக்குல்ல, ஸ்கில் ஓரியன்ட், லேபர் ஓரியன்ட் அப்படிங்கிறது, அதை அந்த வீட்டில் சொல்லியிருக்க வேண்டாம். நீங்கள் சொசைட்டி வேறு, சம்பளம் வாங்கிட்டு வெளில கூட போய் செய்கிறது வேறு. இப்போ எல்லாருமே எல்லார் ஜாபுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் அப்படின்னு வர பட்சத்தில் நீங்கள் வந்து அருண் மாதிரி ஒரு ஆள் கிட்ட அந்த ஆர்கியூமெண்ட்டை எடுத்து வச்சு அவர் வந்து அதை ஒத்துக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, ஐ மீன் இவர் சொன்னது சரி தப்புங்கிறத மீறி அவர் அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு, மேனிப்புலேட் பண்ணிட்டாரு, டிஸ்கிரிமினேட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, அந்த இடத்துல அருண் சொன்ன பாயிண்ட்டு ஒரு இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த வேலை அப்போ நீங்கள்லாம் மட்டும் எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணுறீங்களா? நானும் இந்த வீட்டில் தோசை ஊற்ற கற்றுக்கினேன், சப்பாத்தி போட கற்றுக்கினேன், இங்கே வந்து தான் சமைக்க கற்றுக்கினேன். ஆமாம், அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தீபக் சாருக்கு சொல்கிறது அதுதான் திருப்பி திருப்பி. நீங்கள் வெளில நடக்கிற விஷயத்துக்கும் வீட்டுக்குள்ளே சமைக்கிறதுக்கும் வெளில லேபர் ஓரியன்டை நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுறது நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. அது அவங்க ப்ரொஃபஷன், அவங்க சேலரிக்காக செய்கிற ஒரு விஷயம். இல்லை அவங்க அந்த ஜாபை வந்து செலக்ட் பண்ணதோ இல்லை அவங்களுக்கான ப்ரையாரிட்டி அது இருக்கிறது விஷயம். இங்கே ப்ரையாரிட்டி ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. இங்கே கேம் ஆட வந்தது தான் ப்ரையாரிட்டி, கேம் ஆட வந்தது தான் ப்ரிஃபரன்ஸ். இது ஒரு பார்ட்டு. சமைக்கிறதோ, கிச்சன் க்ளீன் பண்ணுறதோ, ஹவுஸ் க்ளீனிங்கில் இருக்கிறதோ. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கம்பேர் பண்ண முடியாது. இங்கே எல்லாருமே ஒவ்வொரு பொசிஷன்லேருந்து வந்து நல்லா படிச்சுட்டோ இல்லை ஒரு பொசிஷனில் வேணுன்றதுக்காக, ஃபேம்காகவோ, செலிபிரிட்டிக்காக வரவங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கூட அது சொன்னால் உள்ளே இருக்கவங்களுக்கு ட்ரிகர் ஆக வாய்ப்பு இருக்குது. மேபி அருண் சொன்னதுனால நமக்கு அது தப்பாக தெரிஞ்சிருக்கலாம். இதையே முத்து எடுத்து வச்சுருந்தாருன்னா ஹவுஸ் க்ளீனிங்கில் இருந்து நம்ம அதை ஒத்துக்கிட்டு இருந்திருப்போம். அருண் சொன்னதுனால நம்மளால் அது ஒத்துக்க முடியல. ஏன்னா அவர் நிறைய தப்பாக சொல்லியிருக்காரு, தப்பாக மார்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு நியாயமான விஷயத்தை அவர் எடுத்து வச்சாலும் நம்மளுக்கு அது தப்பாக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இதில் ஆரம்பித்து விட்டது தீபக் தான். இது தீபக்குக்கே பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வாரத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பிரித்தோடனே அருண் அதை பண்ணுறாருன்னா இப்படி டிஸ்கிரிமினேட்லாம் பண்ணாதீங்க, நான் இப்படி தான் சாதாரணமாக சொன்னேன்னு தீபக் சொல்ல போய் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டதுக்கப்புறமா சரி ஓகே ஹவுஸ் க்ளீனிங்க்கு வரலான்னு பிரிக்கிறாங்க. ஹவுஸ் க்ளீனிங்க்கு தர்ஷிகா, பவித்ரா, விஷால், சௌந்தர்யா வரும்போது சௌந்தர்யா வந்து வேணாம் ஹவுஸ் க்ளீனிங்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது கிண்டலாக வந்துட்டு என்ன எங்கள் ஹவுஸ் க்ளீனிங்னு வந்தால் மட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிமினேட் ஆகுதான்னு விஷால் அதை காமெடியாக போட்டு விட்டுறாரு. நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிறோம், அதாவது யாரை இன்சார்ஜாக போடுறது ஹவுஸ் க்ளீனிங்னா சௌந்தர்யாவை போடுறதா பவித்ராவை போடுறதா இன்சார்ஜா அப்படின்ற வர பட்சத்தில் எங்கள் டீமுக்குள்ளே நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் என்ன நீங்கள் உள்ளே வரீங்க, ஏன்னா எங்கள் டீம்னு உங்களுக்கு டிஸ்கிரிமினேட் ஆகுதான்னு அவர் வேறு ஒரு போடு, அவர் பங்குக்கு ஒரு போடு போட்டுறாரு. அருண் போட்டது பத்தாதுன்னு. ஸோ அருணே இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணுறாருன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது விஷால் அது காமெடியாக சொல்ல போக இந்த இடத்துல மந்திரி என்ன சொல்கிறாங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு இது வந்து காமெடியாக கொண்டு போகாதீங்க, இது காமெடியாக பண்ணுறதுக்கான விஷயம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அருண் வந்து இந்த காமெடியே வேணாம், சுத்தமாகவே காமெடியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்கிறார். ஓகே, அந்த இடத்துல அதுதான் நீங்கள் ஒன்று சாதாரணமாக ஆரம்பிக்க போய் அது வேறு மாதிரி போகுதுன்னா அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி தீபக் கேட்டு தீபக்காக ஜாக்லின் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கான விஷயம் இதுதான், இதுக்கான டெஃபினேஷன் இதுதானா, அதெல்லாம் தேவையில்லை. தீபக் சாருக்கு அவ்வளோ நாலேஜபிள் இருந்து இந்த இடத்துல இதை பேசலாமா பேசக்கூடாதான்ற புரிதல் கூடவா இல்லை. எக்ஸாம்பிளுக்கு கூட எடுக்காதீங்க. எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஒரு வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்க மாட்டீங்கல்ல. அப்போ இது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல ஹிட் ஆகுதுன்னா, இல்லை அடுத்த வாரம் ஹவுஸ் கிளீனிங் வரவங்களுக்கோ இல்லைனா டாய்லெட் கிளீனிங் வரவங்களுக்கோ அது ஏதோ ஒரு இடத்துல ஹிட் ஆகுதுன்னா, இது போன சீசனில் ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் மாதிரி இருக்குங்களா, பிக் பாஸ் வீட்டில் அந்த டாஸ்க்குன்னு போகிறவங்களுக்குலாம் ஹிட் ஆகிட்டே இருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறவங்களாம் எப்போ பார் கிளீனிங் பண்ணணும், எப்போ பார் வந்து சமைக்கணுமா, ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிறவங்களா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க தான் ஃப்ரீயாக இருப்பாங்களா அப்படின்னு அந்த சீசன்லாம் செம்மையாக வச்சு செஞ்சார் பிக் பாஸ். அப்போ அந்த சீசனில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்களாம்? அப்போ அங்கெல்லாம் பிரிக்கவே இல்லை. அங்கே ஸ்கில் ஓரியன்ட், லேபர் ஓரியன்ட் எல்லாரும் எல்லா ஜாப், ஏன்னா அந்த வீடு அப்படி தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த அன்னெசரி ஆர்குமெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு வழியாக இப்போ தர்ஷிகா விஷாலும் இது காமெடியாக ஆரம்பிக்கவும் மஞ்சரி எழுந்து அதை அப்ஜெக்ட் பண்ணவும் அதுக்கப்புறம் தீபக்கு டக்குன்னு ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. அடடா இது வெளியில் வேற மாதிரி போகுமே லேபர்னு நம்ம சொல்கிற பட்சத்தில் அப்படின்னும் போது நான் ஏதோ ஒன்று சொன்னேன், அது வந்து அருண் சரியாக புரிஞ்சிக்கல. ஓகே, அது அப்போ கூட விட மாட்டுறாரு. ஒன்று ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டாரு, அப்புறம் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாரு. இப்போ அது பிரச்சனையாக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை டிஸ்கஷனாக வச்சுக்கோன்னு வேற சொல்கிறாரு. என்ன சார் நீங்கள் பண்ணுற வேலை? இது வேணாம் அந்த டாப்பிக்னு சொன்னாலும் நீங்கள் சொன்னது சரின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக திருப்பி அந்த ஆர்குமெண்ட்டை ஏன் வளர்க்குறீங்க? அது ரஞ்சித் சார் கிட்ட சொல்கிறார், இப்போ இதில் வேணாம் தனியாக ஒரு டிஸ்கஷனாக வச்சுக்குவோம், அது அப்புறம் அந்த பேட்ச் விஷயம் அது இதுன்னு வந்துடும் அப்படின்னு அந்த முட்டை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போகும்போது அது என்ன சொல்கிறது, சரியில்லை தானே. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, ஸ்கில் ஓரியன்டு அந்த லேபர் ஓரியன்டுன்னு சொல்லும் போது தர்ஷிகா வந்து ஒரு முட்டையை எடுத்துடுறாங்க. அந்த முட்டையை அவங்க கையில் வைக்கிற பட்சத்தில் தான் ரஞ்சித் சாருக்கு ஒரு கோவம் வருது. என்னை கேட்டால் அந்த முட்டையை எடுத்தோன்னா அந்த ஆர்குமெண்ட்டும் ஸ்டாப் ஆகுது, இல்லைனா இன்னும் வளர்த்திக்கிட்டே போயிருப்பாங்க.
ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்களே கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த 1 ஹவர் எபிசோடில் திருப்பி திருப்பி அந்த ஸ்கில் ஓரியன்டட், லேபர் ஓரியன்டடுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல திருப்பி திருப்பி தீபக் நின்னது தேவையில்லாத விஷயம். சாரி கைஸ், நடுவில் 5 மினிட்ஸ் லைட்டிங் கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ அதான் மறுபடியும் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அது கொஞ்சம் நடுவில் அந்த லைட்டிங் போனதுனால கொஞ்சம் டிம்மாக இருக்கும். சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து தீபக் வந்து இந்த 1 ஹவர் எபிசோடில் திருப்பி திருப்பி எழுந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணது தேவையில்லைங்க. அவர் அவ்வளோ பேசவே ரஞ்சித் சார், நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சாரோட சிரிப்பு ஒரு மாதிரி இருந்தது. அவர் வந்து இல்லை யாரும் பேசாதீங்க, இது அந்த டாபிக் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ டீம் பிரிக்க போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஏன்னா மஞ்சரி எழுந்து சொல்லிட்டாங்க அது காமெடியாக கொண்டு போவாதீங்க. அப்புறம் அருணை சொல்லிட்டாரு காமெடியாக கொண்டு போவாதீங்க. அவர் எந்த மீன் பண்ணாரோ அருண், மஞ்சரி வந்து இது பிரச்சனையாக வேணான்னு பின் எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு போகாதீங்கன்னு சொன்ன அப்புறம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் தீபக்கு ஒன்று ஹிட்டானு அவர் சொல்கிறாரு, இது வந்து நான் வந்து ஒரு டிஃபைன் பண்ணுறதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கிறார். என்னையா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ முதல்லேருந்து திருப்பி ஆரம்பிச்சுட்டு அதை சொல்லிட்டு வந்து இது வந்து நான் புரிய வைக்கணும்னு நினச்சி தான் சொன்னேன், ஆனால் இது வந்து வீக்கெண்டில் இது வேறு மாதிரி வெளில போச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். நானும் தயாராக இருக்கேன், ஏன்னா ஆரம்பித்தது நானும் அவர் என்னத்துலையும் சொல்ல நான் சொல்கிறேன். அவர் அப்படியே ஒத்துக்கிட்டாலும் வந்துட்டு விஷால் எழுந்துக்கிறார். ஏன்னா விஷால் தான் அதை வச்சு காமெடி பண்ணார். ஏன்னா லேபர் ஓரியன்டட் மட்டும் உங்களுக்கு இலக்காரமாக போச்சான்னு. ஸோ அதனால் வந்து அவரும் எழுந்துக்கிறாரு. அப்போ வந்து வீக்கெண்டில் இதை கேட்டால் சொல்கிறதுக்கு ரெடியாக இருங்க, நான் என்ன கேட்டாலும் நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அருண் எழுந்தார், நாங்களும் அதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் அந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண அப்படின்னு. அந்த டாபிக் இன்னுமே ஜாஸ்தியாக போகுன்னா திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு எழுந்த நின்று 5 நிமிஷத்தில் திருப்பி 2 வாட்டி அதை சொல்கிறாரு. அப்போ வந்து அப்போ இந்த இடத்துல வந்து ரஞ்சித் சார் வந்து அதை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும், அதை கண்ட்ரோல் எடுத்துருக்கணுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அதுதான். அந்த இடத்துல அவரோட சிரிப்பை கேமராமேன் தனியாக காட்டின மாதிரி நம்மளுக்கு இருந்தது. அருண் எழுந்துக்கிறார், விஷால் எழுந்துக்கிறாரு, தீபக் எழுந்துக்கிறார். தீபக் திருப்பி 2 வாட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லி பண்ணுறாரு. திருப்பி ஜாக்லின் வந்து அந்த இடத்துல வந்து எழுந்துக்கிட்டு இது இப்போ இந்த வேலை இந்த வீட்டில் அருண் அந்த இடத்துல சொன்னது தான் நான் சொல்கிறேன். இந்த வீட்டில் யாரும் அந்த வேலையை செய்யணும்னு வரல, எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும், இது நம்ம வீடு அப்படின்னும் போது இந்த வேலை ஜாஸ்தி இந்த வேலை கம்மின்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் ஸ்டார்டிங்கில் கிச்சன் டீமை வந்து வேலை வந்து அது வந்து கம்மியான வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவர் தான். அந்த விஷயத்தில் வந்து மாற்று கருத்தே இல்லை, அது அருண் மேலே தான் தப்பு. பட் ஆனால் அதை புரிய வைக்கணுன்றதுக்காக இவர் இந்த டாப்பிக்கை இந்த அளவுக்கு எலாபரேட்டாக கொண்டு போய் சொசைட்டி விஷயத்துக்கு கூட அதை கொண்டு வந்திருக்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட, அதாவது இவரோட நாலேஜை காட்டணுன்றதுக்காக அதை டிஃபைன் பண்ணோங்கிறதுக்காக அதை எலாபரேட் பண்ணி இவ்வளோ பெருசாக ஆக்கணும்னு அது இன்னும் பெருசாக தான் ஆச்சே தவிர அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் வரலை, அது பிரச்சனையாக தான் ஆச்சு. இது இதோட கண்டினியூ சரியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. வீக்கெண்டில் இதை வந்து அட்ரஸ் பண்ணி இது ஒரு விஷயமாகும். அதுக்கு முன்னாடி இவங்களே திருப்பி இதை கிளறி பண்ணாமல் இருந்தால் சரி, அதையும் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பித்ததும் சரியாக லேஸ்பட்ட ஆள் கிடையாது, அதை பெருசாக்குனதும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அப்போ அதை வேடிக்கை பார்த்த ரஞ்சித் இதை சரி பண்ணியிருக்கணுமான்னு கேட்டால் அவர் சரி பண்ணலை. அவர் வேடிக்கை பார்த்தார், ஒரு மாதிரி நீங்கள்லாம் சண்டை போட்டுக்கோங்க, நீங்கள் சண்டை போட்டால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக அங்கே நின்று பார்த்தாரே தவிர கேப்டனாக அவருக்கான கண்ட்ரோல் அந்த சுச்சுவேஷனில் எடுக்கலை. அப்போ தான் தர்ஷிகா போய் முட்டையை இப்படி அங்கே 2 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் முட்டையை எடுத்துகிட்டு போய் இப்படி கையில் காட்டணுன்னே தான் என்ன கேட்டால் அந்த இடத்துல ஹேட்ஸ் ஆஃப் டு தர்ஷிகா தான் சொல்லுவேன். ஏன்னா யாரோ ஒருத்தர் அதை அந்த இடத்துல பண்ணியிருக்கணும். இல்லைனா இவர் அந்த கண்ட்ரோல், இவர் வந்து எல்லாருக்கிட்டே நல்ல பேர் வாங்கணும். தீபக் சார் நம்மளை கேப்டன் ஆக்கிட்டார், அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும், இல்லை இந்த வீட்டில் எல்லாரோட சப்போர்ட்டும் நம்மளுக்கு வேணும், எல்லாருக்கிட்டையும் சாமி தங்கம் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே போயிடலாம், யார்கிட்டையும் பகையை சம்பாரிச்சிக்க வேணாம் அப்படின்னு இவர் ஒரு ஃபேக் கேம் 60 நாள் ஆடிட்டு இருக்காருல்ல, வாயை வந்து அப்படியே கோவமே தனக்கு வராது செய்யாது அப்படின்னு. இப்போ வந்து தர்ஷிகா போய் அந்த முட்டையை எடுத்தோடனே தான் இவரோட ஃபுல் கோவம் ரஞ்சித் வெளிப்பட்டுது. அது கூட எப்படி வெளிப்பட்டுது, கண்ணில் வெளிப்பட்டுதா இல்லைனா வந்து அவ்வளோ கோவமாக ஏதாச்சும் கண்ட்ரோல் எடுத்தாரான்னு இல்லை. இந்த என்னமோ சொல்லுவாங்களே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பண்ணார். அந்த மாதிரி அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.